அதை ஒரு கழுவணா போட்டு அரிச்சு கட்லட்டா சூப்பராகும் அப்படியே தோசைக்கல்ல போட்டு பொரிச்சிடலாம் பர்கர் பேட்டி பயங்கரமா இருக்குல்ல அந்த மென்டஸ் முழு எடுக்கும் ஒரு முட்டை தான் போடுவோம். ஃபுல்லா போட போறியா? இது காரத்துல நடக்குமா? இது எங்க அவ்வளவு காரமா இருக்கும். சும்மா மேலட்டும் ஃபுல்லா தேவிடு. இது உப்பாடா? ஏய் அதிகமாக உப்பு. அதெல்லாம் தொடச்சிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க யாருக்குமே இந்த இடம் தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் இங்கே தான் காலேஜ் படிக்கும் போது ஒரு பீர் வாங்கிட்டு வந்து 4 பேர் குடிப்போம். ஆமாம் ப்ரோ, அப்போ அதுக்கே போதே ஆகிடும் ப்ரோ. முன்னாடி போகிறவர் தான் முரட்டு குடிக்காரது. தக்காளி ஒன்று கொடுறான் தொக்கியில் பற்றி அதில் ஊற்று. ஓகேவா? இதுதான் பெட்ரோல் பவர், தெரிஞ்சுக்கங்க. இப்போ அப்படியே அதை டெவலப் பண்ணேன். அந்த பெரிய கட்டை எதுவும் இல்லையா? அதுதானே பிரச்சனை, கட்டையே இல்லைண்ணே, இதுதான் இருக்குது. அதுதானே நெருப்பு பிடிக்கும், அதுதான் எரியும் நின்று. இது டக்குன்னு போயிடும். கடை எடுத்து வைக்கிறேன்னு சொல்கிறேன். எவ்வளோ கொட்டுன்னு கொட்டி வச்சிருக்கீங்க. நான் சொன்னேன் அவங்ககிட்ட, இதோ இந்த கடையில் தான் இது பண்ணலான்னு. அதில் வச்சிருக்கலாம்டா. ஏய் இப்போ கூட ஒன்றும் இல்லைடா, மாற்றிட்டு அதில் பண்ணேன். கிரேவி நீங்கள் அதில் பண்ணுறீங்களா? ஃபோக்கஸே இல்லை. போதுங்கடா, இவ்வளோ வச்சிருக்கு, 1.5 கிலோ இருக்கும் அது. எண்ணெய் கம்மியாக இருக்க மாதிரி. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றுறேன், என்ன கொஞ்சம் எண்ணெய் கம்மி போடுறான் ப்ரோ. நீங்கள் அப்படி ஓரமாக போகிறீங்க, நாங்கள் அடுப்பை தைக்க போகிறோம். ரைட்ல புடுறா, லெஃப்ட்ல என்ன பிடிக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அடுப்பு இது எதுவும் இல்லை. டேய் சொல்லுப்பா. இல்லாமல் விறகு போடணும், உள்ள வைங்க விறகு. விறகு வைக்க அனல் வேணாம், இது போதும். அனல் போடு ப்ரோ. இது ஓன அரசியல் விளைவு. நீங்கள் எவ்வளோ பஸ்ஸு வைக்கீங்க? போட போறியா? ஒரே நிமிஷம். இல்லை போடல, ஒன்று தான் போடணும். அவ்வளோ போத்துக்கிட்டே இருக்காதடா, வெயிடா. டீ பண்ணிங்களா? என்ன போட்டேன்? ஏய் கடை கொஞ்சம் கழுவுங்கப்பா. தெரியல பெட்ரோல் பவர் பத்தி. ஒரு நாள் மூஞ்சல வாங்கிட்டு ப்ரோ சொல்லு ப்ரோ. சின்னது வீடா? சின்ன டேய் ஒன்றாவது என்ன நோ பண்றீங்கடா? கவலைப்படாது. டேய் நாளா 5 மணிக்குள்ள சமைச்சு முடிச்சிட்டு 5:30 சாப்பிட்டு கிளம்பணும். இதாப்பா, இது பிடிப்பா நீ. தேங்க்ஸ் ப்ரோ ப்ரோ ப்ரோ. ஏய் சலஸ் இது போடு சலஸ். அத ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்துறேன் ப்ரோ. ஃபுல்லா சாப்பிடாதீங்க. சாப்பிடாதீங்கனா வீங்க. சாப்பிடலடா, அது நல்லா ஈஸியா இருக்கும்டா தோசை கல்லு. மாட்டறாரு, கொஞ்சம் கூட மசாலா வெளியே போகாது, அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்க என்ன கம்மியா தோசை கழுவுங்க. போதும் தால சைடு வேணாம்டா. இதா சலஸ். இதுனா இப்ப மொத்தமா இன்னிங்கற மாதிரி அவ்வளோ ஊத்தான். ஆஹா, ஒரு மாதிரி கசக்குதுடா, ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சுடா. இல்ல புரியல ஸ்மெல் வந்து. டேய் அவ்வளோ பெருசா போடவே கூடாது, சின்னது பண்ணுடா. தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. தம்பி அந்த கண்ணி கொடு. சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். தண்ணியா கம்பியர். கண்டிப்பா யானது ஆன் பண்றா. சுதா ஏய் நான் போறேன் வா. என்ன கேஸ் நான் போறேன். என்னடா போதுமா? போதுமா? இதுக்கு ஏன் வரல இல்ல போதும். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இதுக்கு ரெட் கலர் போட்டுட்டு அதுக்கு பச்சை கலர் போட்டுருங்க. நீ கட்டையில போடு. நீங்க கொஞ்சம் ப்ரோ இன்னொரு ஃபோன்ல ஃபோக்கஸ்ல எடுங்க. இல்ல போயிட்டே இல்ல. என்கிட்ட இல்ல. இது போனே இல்ல. போ. டேய் இப்பலாம் ஒத்துக்கடா உண்மையா. சரி காட்டா. எந்தெல்லாம் நல்ல ஃபோன் இவனுங்க தான் இங்க வாங்கிட்டு இருக்காங்க புதுப்பேட்டையில. இந்த 64 GB தான்டா. என்னடா அலோடா இது தண்ணி நேரம் டான்ஸ் கேமரா. ஏய் அது உள்ள டீ விட்டாங்கல. அது நெட் போடுறா. ஆமா நான் ஸ்டோரேஜ் கம்மி இல்ல. ஸ்டோரேஜ் 64 தானே.
ப்ரோ அடுப்பு பார்த்துக்கோ ப்ரோ. என்ன ப்ரோ வேடிக்கை பார்த்துருக்க? டோருக்கு பண்ண டேய் டேய் கீழே இருக்குது. பீப் மாதிரி இருக்குது பார்த்தாலே. செம்மையா இருக்கும். அப்பதான் சின்ன பீஸ் உட்காந்து வீடியோ பார்த்துருக்கேன். வீடியோ பார்த்துருக்கானா அவன் ரீல்ஸ் பார்த்துருந்தா நான் போய் பார்த்துக்கினு ரெடி பண்ணி பூண்டு உரிச்சு கொடுத்தேன். டேய் இது போறா சார்லஸ். நான் அப்படியே கரண்ட்ல எடுத்து போறேன். அப்படியே கண்ணில் எடுத்து போடுங்க ப்ரோ. அந்த காண்டி பெருசு போட்டுலாம். என்ன காலி ஆகுது? பெருசு போடுங்க. 65 அந்த பெரிய பீஸ்லாம். இது ஆன்ல தான் இருக்காது. இரு தெரியல. ஒரு நிமிஷம் தோசை கல்லே இவ்வளோ கறி தேவையே இல்லை. அதுக்கு என்ன கறி வேணும்? அதுக்கு ஒரு கறி கொஞ்சம் தான் இருக்கு கறி. இல்ல அதுக்கு ஒரு 10 பீஸ் தான் நீ எடுத்து போட்டுருவாண்ணா. நல்லா இருக்கு. ப்ரோ அது கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. ஏதாவது மேலே ஏறி வறுக்கலாம். அது இல்ல பொரிச்சு வச்சிருக்கீங்கல்ல. போடு. எல்லாருக்கும் போய் அந்த சின்ன பீஸ் எடு. எஸ் ப்ரோ. பாக்குறதே தெரியல. சட்டியோட அதில் போட்டுற போறாருண்ணே இவரு. சிக்கன் மசாலா வாங்கிட்டு வரலையா? இது பண்ண அதுக்கு நான் கரம் மசாலா போடுங்க. சிக்கன் மசாலா போடுங்க. இந்த அனல் அங்க இருந்துக்கணுமோ? இல்ல கடை தான் இருக்கும். வேகும்போது சூப்பரா வந்துடும். ஏய் மலை திருப்பிங்கடா. அளவுல வாங்கிட்டு வரலனா. அசிஸ்டன்ட் பாய்ஸ். அவன் கூட வரணும். நீங்க மசாலா வாங்குனீங்களா இல்லையா? நாங்க எடுத்து ஒரு தடவை 1 லிட்டர் எண்ணெயே எடுத்துட்டு போனோம்ல கொஞ்சோன்னு. ஆமா. விடுங்க எண்ணெய் கரெக்டாக தான் இருக்கு. ஏய் டேய் வேணாம்டா. சின்ன கட்டை ஒரு 3 கட்டை உள்ள போடுங்க ப்ரோ. அவ்வளோதான் இது கொஞ்ச நேரத்தில் வந்துடும். அந்த கட்டை எடுறா. அந்த கட்டை எத்தலாம். இல்ல சின்ன கட்டை அவர் வச்சிருக்காருல்ல ப்ரோ. அதை கொஞ்சம் 3 வடிங்களேன். ஃபுல்லா தான் ப்ளே ஆகுது. காதி பாதி கொஞ்சம் கட் பண்ணுறேன். அவ்வளோதான். சின்னதாக வச்சு உள்ள போடாங்க. சின்ன தீக்குச்சி. போதும் நான் போட்டு உனக்கு வேணா. இதெல்லாம் என்னடா அடியில இருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறீங்களா லைட்டா? அப்புறம் குழம்பு மாதிரி இதுலயே போறோம். தூளா இருக்கு நல்லா. லாஸ்ட்ல இது சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா பயங்கரமா இருக்கும். எண்ணெயை மட்டும் கொஞ்சம் எடுத்துடணும். கட்டா சோறு பயங்கரமா இருக்கும். பொட்டை சோறா? கட்டாய் சோறுடா. இங்கேப்பா ஊத்தல குடுக்குறா முள்ளு. இதுக்குண்ணே போதும். விறகு அங்கே வேணுமா? அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓ இன்னும் கொஞ்சம் இருக்கா? நான் இது போடுங்க. அப்படியே அது இதாகட்டும். டேய் சாப்பிடுவோம். காரஸ் இன்னும் கொஞ்சம் தண்ணியா இது பண்ண முடியுமா? ஏன்னா சாப்பாடு இருக்குல்ல எல்லாத்துக்கும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படியே மொத்தமா. போதும். இல்ல நான் சுண்டும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இதா இருக்குண்ணா. இல்ல சிக்கன் தண்ணி இறங்கும். கொஞ்ச நேரம் இருக்கு. உப்புக்குறா. இதோ அந்த டப்பால இருக்கு. கரெக்டா இருக்கும் வேகும்போது. இப்படி போறா சர்வீஸ் கடை மாதிரி. இப்படி அதுல நான் முடிச்சிரும். கரெக்டா இருக்கும். வீடியோ எடுக்கணுமா? கரெக்டா வீடியோ. வா கை ப்ரோ எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா? போ கூப்பிடு. போன் எதனா தூக்கி எங்க வீட்டுக்கு. மாமே இலை இல்லைன்னு வச்சுக்கேன். இந்த ரோட்ல வாட்டர் பாட்டில் ஒரு இலை 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அவ்வளோதான் போதும். சீக்கிரம் வாங்க சீக்கிரம் போ அதெல்லாம் பார்த்துக்கலாம். விடு போன் வந்துடலடா. சேஞ்ச் தராது. தண்ணி மட்டும் வாங்கி வந்து 1 லிட்டர். 2 வாங்கிக்கோ. 2 வாட்டர் கேனே ஒரு இலை போதும். ஏய் இது வாங்கிடா. அது பார்த்துனே இருந்தாதான் அது இருக்கா இல்லையானே தெரியும். இல்லாம போயிட போகுது எடுக்கும் போது. காரணம் கருப்பா இருக்கா. தண்ணி வரல சிக்கன்ல. எங்க வீட்டுல போர் போடலான்னு இருந்தேன். நாளைக்கு சிக்கன் வாங்கிட்டு போயிடுறேன். இல்ல தண்ணி வரும். வேக தண்ணி இறங்கும் சிக்கன்ல. தண்ணி வருமா? ஆமாண்ணே தண்ணியே ஊற்றக்கூடாது கிரேவிக்கலாம். அதுலேருந்து தண்ணி வந்துடும். ஆயில் டப்பா. அதெல்லாம் தெரியாது. எடுத்து வேணாம். பெட்ரோல் எடுத்து வச்சுக்கோ. எனக்கு மாமே அப்படியே உட்காந்துருமா? எனக்கு இதாயிடுச்சு. சரி இது இவர் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இவர் பாட்டு கொட்டு போறாருண்ணா. அவ்வளோதான் பக்காவாக கொட்டிடுறாங்க. எந்த சைடு கிரேவி எடுத்து வந்து அப்படியே ஊத்துறா. வாவ் அவ்வளோதான். வைஃபை வச்சிருக்கா?